வணக்கம். உலக உயிர் மூச்சு உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, ஆரவாரமா இருந்துகிட்டு இருக்கோம். தூத்துக்குள்ள ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட உயிர் மூச்சு திரைப்படம் இன்னைக்கு ஜூலை 11ஆம் தேதி 100வது நாள் வெற்றி விழாவை கண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்துல இந்த உயிர் மூச்சு உறவுகள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா திளைச்சுக்கிட்டு இருக்கோம். 2 மணி காட்சி முடிஞ்சு இப்போ இந்த குழந்தை நேரத்துல நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த உயிர் மூச்சு படம் நாங்க கனவுலையும் நினைக்கல, இந்த அளவு ஒரு மகத்தான மாபெரும் இமாலய வெற்றி பெறும்னு நாங்க கனவுலையும் நினைக்கல. எங்கேயோ ஒரு அத்திமரப்பட்டியில ஒரு குக்கிராமத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு அடையாளம் தந்து, ஒரு அங்கீகாரம் தந்து, இன்னைக்கு எல்லா பக்கமும் உயிர் மூச்சு தயாரிப்பாளர் அப்படின்னு பேசுற அளவுல கொடுத்திருக்கிறவரு நம்ம பன்முக இயக்குனர் பிராட்வே சுந்தர் அவர்கள் தான். அவர் இந்த படத்தை எடுக்கும் போது என்னமோ சராசரியா தெரிஞ்சுது. எடுத்து முடிச்ச பிறகுதான் அந்த கண்டினியூட்டின்னு சொல்றாங்க, தொய்வில்லாம தொடர்ச்சியா அந்த கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம அலுப்பு தட்டாம அழகா இந்த படத்தை கொண்டு வந்திருக்க. அவருக்கு முழு பாராட்டும் அவருக்கு தான். இதுல கதை வசனம் நானா இருந்தாலும் அந்த அன்றாட மக்களுடைய கூக்குரல் தான். இப்ப பாருங்க, தினம் மதுவால எத்தனை பேர் சாகுறாங்க, லஞ்ச ஊழலால எத்தனை உயிரிழப்பு வருது, வரதட்சணையால தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட மாரடைப்பு முதலுதவி தினம் பைக்ல போறவங்க, பஸ் ஓட்டுறவங்க அன்றாட இறக்குறது நம்ம கண்கூடா கண்டுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு மாற்றம் வராதா? இந்த மது ஒழிக்க முடியாதா? வரதட்சணை ஒழிக்க முடியாதா? லஞ்ச ஊழலை ஒழிக்க முடியாதா? மாரடைப்பு முதலுதவி செய்ய முடியாதா? அந்த ஒரு ஏக்கம், ஒரு தாக்கத்துலதான் இந்த படத்தை எடுத்து மக்களை நல்லா சென்று அடைஞ்சிருக்கு. நாங்க இந்த அளவு சாதாரண மக்கள் இல்ல, அதாவது திரையுலக ஜாம்பவான்கள், அதுல பெரிய பிரபலங்கள், அவங்க சொல்லும் போத எங்களுக்கு இந்த படத்தினுடைய அருமையே தெரியுது. அவங்க அந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்றதை விட இந்த 100 நாட்கள்ல அவங்க பாராட்டினது, அதாவது உள்ளத்தில் உள்ளதை உறக்க சொன்னது எங்க உள்ள நிறைஞ்சி இருக்கு. பார்த்துக்கிடுங்க, இது எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்கு. ஆனா சென்றடைஞ்சு இந்த படம் பெரிய வெற்றி பெறுறதை விட ரொம்ப மனவேதனை என்ன பாருங்க, இப்பவும் தினம் குடியினால எத்தனை பேர் இன்னைக்கு சாகுறாங்க, வரதட்சணை கொடுமையில எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, மாரடைப்புல எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, லஞ்ச ஊழல்ல கெட்டின பாலம் உடையுது, குளம் உடையுது, எங்க ஊர்ல 6 பேர் உயிரிழந்தாங்க. இப்படி இந்த அவலங்களை தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் தான் எங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அகில உலக அளவுல இந்த படம், அந்த வசனங்கள் மக்களை சென்றடைந்து இன்னைக்கு பாருங்க, மகளிர்கிட்ட ஒரு எழுச்சியை பார்க்கிறோம். அவங்க கண்ணெழுச்சியா அந்த சாராய கடைய, மதுக்கடைய நொறுக்கிறது. அதுக்கு ஆதரவா நீதியரசர்கள் மதுக்கடையை அகற்றுவதற்கு தீர்ப்பு சொல்றது. அதை விட ஒரு பெரிய வெற்றி, அரசாங்கமே இனிமேல் மதுக்கடையை புதிதாக திறக்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்தது. இதெல்லாம் ஒரு மகத்தான வெற்றி. உண்மையிலே இத மாதிரி மக்களும் நீங்க நினைக்கணும். இனிமேல் இந்த மாதிரி மக்களை அழிக்கிறது, அதான் பள்ளி குழந்தை குடிச்சிட்டு ஆடுது, வாத்தியார் குடிச்சிட்டு பாடம் நடத்த முடியாம வகுப்புல உருள்றாரு, இந்த அவலங்கள் களையணும், மாற்றம் வரணும். அதுக்காகத்தான் இந்த உயிர் மூச்சு படத்தை எடுத்தோம். மக்களை சென்று அடைஞ்சிருக்கு. இது பெரிய ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கு, மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு, இமாலய வெற்றியை பெற்றிருக்கு. இது மக்களுக்கு சென்று அடைந்ததை விட இதனால ஒரு உயிர் பிழைத்தாலோ, ஒருவர் நல்ல வழிக்கு திரும்பினாலோ அதுதான் எங்களுடைய வெற்றி. இந்த படம் இந்த தூத்துக்குள்ள 100 நாள் வெற்றி விழா கொண்டாடினாலும் தமிழகம் முழுவதும் இந்த மாத இறுதிக்குள் வெளியிட பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சில்வர் பிக்சர் முரளி அவர்கள் பெரிய அளவுல தியாக ரீதியில இந்த படத்தை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஏன் அகில உலகம் வந்தும் இதை சிறப்பா வெளியிட பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அருமை சகோதரர் சுவாமிநாதன் அதை விட ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
இதை எல்லாத்துக்கும் மேல சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு தினம் ஊக்கம் ஆட்டம் கொடுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஒரு பெரிய அளவு ஆலோசனை சொல்லி அடுத்த படத்திலும் தயாராகிட்டு இருக்காரு சிறிய முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்புச்செழியன் அவர்கள். அவருக்கும் இந்த உயிர் மூச்சு உறவுகளுக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் பொறுப்பா செயல்பட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.